வீட்டில் மாம்பழம் இருக்கா? அப்போ இந்த மாதிரி ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுத்து பாருங்கள். வாங்க ஐஸ்கிரீம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நல்லா க்ரீமியான பாலை எடுத்துக்கோங்க. நல்லா காய்ஞ்சிட்டோம். நல்லா சுண்டை காய்ஞ்ச வரைக்கும் விட்டுருங்க. இப்போ 2 மாம்பழம் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மாம்பழம் நல்லா ஜூஸியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா பழுத்து பழமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் மாம்பழத்தோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ நான் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கிறேன். இப்போ நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கஸ்டர்ட் பவுடர் கலந்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். கூடவே பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம டேரெக்டாக கஸ்டர்ட் பவுடர் பாலில் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கட்டி கட்டியாக திரிஞ்சு வந்துடும். அதனால் நம்ம தனியாக எடுத்து பாலில் மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்துக்கலாம். நல்லா இந்தளவுக்கு கெட்டி இல்லாமல் கரைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம பட்டர் போட்டுக்கலாம். பால் நல்லா சுண்டை காஞ்சிச்சு பாருங்கள். நான் 1/2 லிட்டர் பால் எடுத்தேன். இப்போ 1/4 லிட்டர் பால் ஆகிற அளவுக்கு சுண்டை காஞ்சிருக்கு. பட்டர் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடரு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணோன்னா அந்த வடிகட்டுறப்போ கட்டியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா வராது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா கெட்டியாயிரும், அடி பிடிக்கும். இப்போ நம்ம சுகர் சேர்த்திக்கலாம். நான் 2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு டேஸ்ட் வேணும் அப்படின்னா இன்னும் இனிப்பு வேணும்னா இன்னொரு ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. நல்லா க்ரீமியாக வர அளவுக்கு காய்ச்சிக்கோங்க. நான் பாருங்கள் இந்த அளவுக்கு க்ரீமியாக வந்திருக்கு. நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மாம்பழத்தை சேர்த்திக்கலாம். சூடாக இருக்கும் போது போட்டுறாதீங்க, திரிஞ்சிரும். நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா சின்ன சின்ன கட்டி அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்றப்போ நல்லா இருக்காது. அரைச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா க்ரீமியாக இருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக இருந்துருச்சு. நல்லா 1 நிமிஷம் வாக்கில் நல்லா அரைச்சி விட்டுக்கோங்க. பிளெண்டர் இருந்தால் பிளெண்டரில் வச்சுக்கோங்க. என்கிட்ட பிளெண்டரில் நல்லா நான் மிக்ஸி ஜார்லேயே போட்டுக்கிறேன். நல்லா க்ரீமி ஆகிற அளவுக்கு அரைச்சி வச்சுப்போங்க. அரைச்சி வச்சுட்டு நம்ம ஏர் போகாத அளவுக்கு பாக்ஸ்லையோ இல்லாட்டி கண்ணாடி பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. நல்லா 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுருங்க. 8 மணி நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஐஸ்கிரீம் சூப்பராக வந்துருச்சு. இப்போ எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மாம்பழம் மீதியாக எதுவும் கீழே போடாதீங்க. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில்